வணக்கம். இன்றைக்கி நம்ம டெட் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டெட் எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்ச் அண்டு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஷின், உண்மையான கற்றல் மிகவும் கவனமாக மறக்கப்படுகிறது என்று கூறியவர் யார்? உண்மையான கற்றல் மிகவும் கவனமாக மறக்கப்படுகிறது என்று கூறியவர் யார்? சரியான விடை ஆடம். செகண்ட் கொஸ்டின், மத்திய காலத்தில் பயணிகளின் இளவரசன் என்று அழைக்கப்பட்டவர் யார்? மத்திய காலத்தில் பயணிகளின் இளவரசன் என்று அழைக்கப்பட்டவர் யார்? சரியான விடை மார்கோ போலோ. தேர்டு கொஸ்டின், சங்கம் என்ற சொல் பயன்படுத்தப்பட்ட தமிழ் இலக்கிய நூல் எது? சங்கம் என்ற சொல் பயன்படுத்தப்பட்ட தமிழ் இலக்கிய நூல் எது? சரியான விடை இறையனார் அகப்பொருள் உரை. ஃபோர்த் கொஸ்டின், 9வது ஐந்தாண்டு திட்டத்தை தேசிய வளர்ச்சி குழு அங்கீகரித்த ஆண்டு. 9வது ஐந்தாண்டு திட்டத்தை தேசிய வளர்ச்சி குழு அங்கீகரித்த ஆண்டு. சரியான விடை பிப்ரவரி 1999. ஃபிஃப்த் கொஸ்டின், வாஸ்கோடா காமா இந்தியாவிற்கு வருகை புரிந்த ஆண்டு. வாஸ்கோடா காமா இந்தியாவிற்கு வருகை புரிந்த ஆண்டு. சரியான விடை 1498. சிக்ஸ்த் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக காரணமாக இருந்த சட்டம் எது? இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக காரணமாக இருந்த சட்டம் எது? சரியான விடை 1935 ஆண்டு சட்டம். செவன்த் கொஸ்டின், அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன் என்று அழைக்கப்படுவது? அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன் என்று அழைக்கப்படுவது? சரியான விடை உச்சநீதிமன்றம். எய்த் கொஸ்டின், பயணிகளின் இளவரசன் என்று அழைக்கப்படுபவர் யார்? பயணிகளின் இளவரசன் என்று அழைக்கப்படுபவர் யார்? சரியான விடை யுவான் ஸ்வாங். நைன்த் கொஸ்டின், இசையில் 7 சுரங்களின் மேதை என்று அழைக்கப்படுபவர் யார்? இசையில் 7 சுரங்களின் மேதை என்று அழைக்கப்படுபவர் யார்? சரியான விடை கரிகாலன். 10th கொஸ்டின், அடிப்படை கடமைகள் பற்றி குறிப்பிடும் சரத்து எது? அடிப்படை கடமைகள் பற்றி குறிப்பிடும் சரத்து எது? சரியான விடை ஆர்டிகல் 51A. 11th கொஸ்டின், ஆத்மீய சபையை நிறுவியவர் யார்? ஆத்மீய சபையை நிறுவியவர் யார்? சரியான விடை ராஜாராம் மோகன் ராய். 12th கொஸ்டின், இந்தியாவின் எந்த மாநிலத்தில் குறைந்த மக்கள் தொகை அடர்த்தி காணப்படுகிறது? இந்தியாவின் எந்த மாநிலத்தில் குறைந்த மக்கள் தொகை அடர்த்தி காணப்படுகிறது? சரியான விடை அருணாச்சல பிரதேசம். 13th கொஸ்டின், மாநில அரசின் நிர்வாகத்துறை அதிகாரம் யாரிடம் உள்ளது? மாநில அரசின் நிர்வாகத்துறை அதிகாரம் யாரிடம் உள்ளது? சரியான விடை ஆளுநர். 14th கொஸ்டின், கிருஷ்ணதேவராயர் எந்த வம்சத்தைச் சேர்ந்தவர்? கிருஷ்ணதேவராயர் எந்த வம்சத்தைச் சேர்ந்தவர்? சரியான விடை துளுவ வம்சம். 15th கொஸ்டின், தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டம் அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு. தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டம் அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு. சரியான விடை பிப்ரவரி 2006.